பிக் பாஸில் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 ஸ்கூல் டாஸ்க் தானே அது வந்து. ஸோ டாஸ்க்காக பார்க்காம எதுக்கு வந்து பர்சனல் வந்து எழுதிட்டு வராங்கன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் அப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் போடுற நாட்டு அப்படி சும்மா பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமித்துக்கும் பார்வதிக்கும் சும்மா ஒரு இதை பூட்டி விட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்வதி யார் எழுதுனான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அதுவும் இல்லாமல் அமித்தும் இது பண்ணாங்க. நான் அமித் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன், பார்வதி மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு என்னன்னா அங்கே பிரின்சிபல் சரியில்லை, அதுதான் மெயின். பிரின்சிபல் வந்து அங்கே யார் அங்கே லீடர் மாதிரி ஃபுல்லாக பிரின்சிபல் தானே லீடரு, அவர் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்வதி சொல்கிற மாதிரி பிரின்சிபல் தானே ஒவ்வொருத்துக்கும் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கணும். பிரின்சிபல் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாரோ. இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பிரின்சிபல் வந்து பிரஜின் அப்படின்னு சொன்ன உடனே பிரஜின் ஷேவ்லாம் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக அப்படியே நான் நினச்சேன் பிரஜின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாரு அப்படி தான் நினச்சேன். கட்சியாக ஒரு பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அங்கே இருந்த மாதிரி தெரில. என்னமோ வார்டனுக்குள்ளே தான் சண்டை வர, வார்டன் தான் அங்கே மெயினும், வார்டன் தான் கத்துற சவுண்டு எல்லாம் கேட்குதே தவிர பிரின்சிபல் சவுண்டும் எனக்கு பெருசாக இது எந்த விஷயத்தையுமே சால்வ் பண்ண மாட்டார் ஒழுங்காக. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.